நீதி வெண்பா என்ற நூல் யார் எழுதியவர்னு பார்த்தீங்கன்னா கா. செய்குதம்பி பாவலர் என்பவர் வந்து எழுதியிருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் வந்து டெட் பேப்பர் டூல் வந்து கேட்டிருந்தாங்க. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றும் மதிக்கும் தெருளை அருத்துவம் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருத்துவம் கல்வி என்றே போற்று. இந்த பாடல் வரிகள் வந்து 2 வரிகளை கொடுத்துட்டு வந்து இது எந்த நூலில் வந்து இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா சதாவதானம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா சதம் என்றால் 100 என்று பொருள். இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. 2022 வந்து டெட் பேப்பர் டூல் கேட்டிருந்தாங்க. சதம் என்றால் அதனுடைய பொருள் பார்த்திங்கன்னா 100 என்பது அதனுடைய பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் என்ற பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நூல்வெளி பார்த்திங்கன்னா சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கிய செய்குதம்பி பாவலர் 1874 1950 வரை வாழ்ந்திருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி என்ற ஊரை சேர்ந்தவர். இதில் பார்த்திங்கன்னா செய்குதம்பி பாவலர் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இடலாக்குடி என்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றிருக்காரு. சீராப்புராணத்திற்கு உரை எழுதியவர். 1907 மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் கவிஞர் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்தி காட்டி சதாவதானி என்று பாராட்ட பெற்றார். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. இவரது அனைத்து நூல்களும் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரே நாளில் செய்தி காட்டி இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு தான் வந்து கா. செய்குதம்பி பாவலருக்கு வந்து என்ன பெயர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சதாவதானி என்ற பெயர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரே நேரத்தில் வந்து 100 செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு செய்து முடித்தவர்கள் வந்து சதாவதானி என்று பெயர் கொடுத்துருக்காங்க. எந்த இடத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து விக்டோரியா அரங்கத்தில் வந்து செய்து காட்டியிருக்காரு. இவர் அறிஞர் வந்து செய்து காட்டியிருக்காரு. தேங்க்யூ.